ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி பகுதியில் எள் பயிரிட ஏற்ற மண் வகை இருந்தும் அதற்கான விழிப்புணர்வை வேளாண் துறை இதுவரை ஏற்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வண்டாங்குண்டு, திணைக்குளம், ரெகுநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் எள் பயிரிட ஏற்ற மண் வகை உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து அறிந்த ஒரு சில விவசாயிகள் மட்டுமே எள் விவசாயம் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் எள் விவசாயம் குறித்த விழிப்புணர்வை வேளாண் துறையினர் ஏற்படுத்தவில்லை என மக்கள் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெயரளவுக்கு கூட்டம் நடத்துவதிலும் அறிக்கைகள் சமர்ப்பிப்பதிலுமே வேளாண் துறையினர் ஈடுபடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இடிந்த பாலத்தை கட்டித்தராத திமுக நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் காவிரி ஆற்றின் உள்ளே இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை திருமஞ்சன வீதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே 1வது வார்டு மற்றும் 8வது வார்டை இணைக்கும் வகையில் இருந்த பாலம் சேதமடைந்தது. இதனால் ஆற்றின் மறுபக்கம் செல்வதற்கு பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வந்தனர். இதனால் பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் பொதுமக்கள் காவிரி ஆற்றுக்குள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பாலம் கட்டி தராவிட்டால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என மக்கள் எச்சரித்துள்ளனர். 3 வருஷம் கிட்ட ஆகுது சார். பாலம் கட்டி தர மாட்டாங்க. போன வருஷம் கடகடன்னு யாரும் இந்த பக்கம் உடஞ்ச பாலத்துல எல்லா மக்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. பாலத்தை கடகடன்னு உடைச்சாங்க. அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் கட்ட வரல. கேட்டா அவங்க கவுன்சிலரும் பாக்குறாங்க, கொள்றாங்க. ஆனா இது கட்டணும்னு யாரும் வரமாட்டாங்க, மெனக்கட மாட்டாங்க. இந்த தெருவுக்கு MC மட்டும் தான் வராங்க சார். வேற யாரும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. பாலம் கட்டி தருவாங்களா? நாங்களும் எவ்வளவுதான் சார் போறாரு. எங்க பசங்க எல்லாம் இப்படி ஏதாவது ஸ்கூலுக்கு போறாங்க. ஏதோ ஒண்ணு ஆகுது, இந்த கல்லுல பாம்பு கிடக்கு, கடிக்குது பிள்ளைங்களை. ஏதாவது ஒண்ணு உயிருக்கு ஆபத்தாயிட்டா என்ன சார் பண்றது?